ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம், அதாவது 10வது ஸ்கந்தம் 63வது அத்தியாயம் பார்ப்போம். ஸ்ரீகிருஷ்ணன் பானாசுரனோட போரடி. பானாசுரன் சொன்னோம் இல்லையா, பெரிய நிறைய கைகளை வைத்து கொண்டிருப்பான். இப்போ என்ன ஆச்சு, மழைக்காலம் ஆயிடுத்து. 4 மாசமா ஆளை காணோம். யார? அனிருதனை காணோம். அதாவது சித்திரலேகா தான் கொண்டு போயிட்டாள். உறங்கும் போதே அப்படியே கவர்ந்து கொண்டு போயிட்டாள் இல்லையா சோனிதபுரத்துக்கு. அப்போ நீ என்ன பண்றதுன்னு இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். காணமே பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த செய்திகள்லாம் வருது. எப்படி? நாரதர் மூலமா அனிருத்தன் பானுடைய வீரர்களை வெற்றி கொண்டது, உடனே பானன் பாசக்கயிற்றால் கட்டியது என்று எல்லாம் சொல்லவே, எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணரை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் அவர் கூட சேர்ந்து போறா. பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் பிரத்யும்னனும் சாத்விகி, கதன், சாம்பன், சாரணன், நந்தர், உபநந்தர்னு எல்லாம் பெரிய பெரிய வீரர்கள்லாம் புடைசூழ போகின்றார்கள். 4 பக்கம் போய் தாக்குறா. ஏன்? 12 அக்ஷோனி சைனியத்தோட வந்திருக்கா இவா. இப்போ எல்லாம் அந்த தோட்டம், நகரம், மதில் எல்லாம் அழியறது. உடனே 12 அக்ஷோனி படையோட இவன் வெளியில வந்தான். கோபத்தோட பானனுக்காக ஸ்ரீ ருத்ர பகவான் தன்னுடைய மகனான முருகப்பெருமானையும் நந்தி மேல ஏறிக்கொண்டு இவரும் அங்கே சேர்ந்தார். இப்போ என்ன ஆயிட்டுன்னா, ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் சண்டை, பிரத்யும்னனுக்கும் முருகனுக்கும் இடையில சண்டை. இப்படிதான் பயங்கரமான சண்டை நடக்கிறது. அதாவது நம்மளோட ஈக்குவல் வலிமை இருக்கவாக்கிட்ட தான் நம்ம மோதணும். சும்மா பின்னாடி பேசுறது, சும்மா ஏதாவது ஒன்று சொல்றது, தன்னுடைய ஐடென்டிட்டியே இல்லாமல் ஏதான ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி விஷயங்கள் செய்யறதுன்னா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இக்னோர் பண்ணிடணும். நமக்கு சமமே இல்லாத ஆட்கள் அவர். அப்போ இங்க என்ன ஆயிட்டு, சமமான ஆள் தானே வேணும். அதனால பிரத்யும்னனுக்கு சமமாக ஸ்ரீ முருகப்பெருமானும் சென்று போர் புரிகின்றார். பலராமனோட போர் புரியுது தெரியுமா? கும்பாண்டன் யாரு? சித்திரலேகாவோட அப்பா. கும்பாண்டன் தான் மந்திரி, பாணனுடைய மந்திரி. கூப்பகர்ணன், சாம்பன், பாணனோட குமாரனோட சாத்விகி, பாணனோடையும் போரிட்டார். சாத்விகி தான் யார் தெரியுமா? கிருஷ்ணனோடைய இருந்தவர் தான் சாத்விகி இல்லையா? பாணனோட போர் புரிகிறார். இந்த பெரிய போர் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்துட்டாலாம். யாரு? பிரம்மா ஆதயா, சுராதீஷா, முனையா, சித்தச்சாரணாக, கந்தர்வப்சரசோ, யக்ஷா, விமான திருஷ்டம் ஆகத்து. விமானில் ஏறி வந்துட்டா பார்க்கறதுக்காக. சங்கரானுஞ்சரான் சௌரி பூத பிரமத குஹ்யகான்னு தாகினீர் யாதுதானாஞ்ச வேதாளான் சவிநாயகான்னு. இங்கே பரமசிவனோட பரிவாரங்கள் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டார். பூதர், பிரமதர், குஹ்யகர், டாகினி, ராட்சசர், வேதாளர், விநாயகர்கள், பிரேதகணங்கள், மாத்ருகணங்கள், பிசாச்சர்கள், பூஷ்மாண்டர்கள், பிரம்மராட்சசர்கள். அப்போ கிருஷ்ணன் தன்னுடைய சார்கத்தை எடுத்து அப்படி அம்புகளால அடிச்சு துரத்துறார். அந்த சாரகத்தை வச்சுட்டு அவர் நிற்கிறார். பினாகத்தை வச்சுட்டு பரமசிவன் நிற்கிறா. பல்வேறு அஸ்திரங்கள்ல தாக்கிக்கிறா. பிரம்மாஸ்திரத்துக்கு எதிராக பிரம்மாஸ்திரம், வாயுவாஸ்திரத்துக்கு பர்வதாஸ்திரம், ஆக்னேய ஆஸ்திரத்துக்கு பர்ஜன்யாஸ்திரம், பாசுபதாஸ்திரத்துக்கு நாராயணாஸ்திரம்னு பல்வேறு அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகித்து பெருசா சண்டை நடக்கிறது. அந்த பெரிய போர் நடக்கிறது. அப்போ ஒன்னொன்னா ஸ்ரீகிருஷ்ணன் பரமசிவரோட ஜும்பானாஸ்திரத்துல மயக்கி கொட்டாயோட செஞ்சுட்டு பாணனோட படைகளை கத்தி, கதை, பானம்லாம் ஆகியவற்றால் அழிச்சுட்டார். அப்போ முருகன் பிரத்யும்னனோட பான கூட்டத்தினால 4 புறமும் தாக்கப்பட்டு இவர் ரத்தம் வழியே மயில் மேற ஏறு போர்க்களத்துலேருந்தே போயிட்டாராம் முருகப்பெருமான். இந்த கும்பாண்டன், கூபகர்ணன்லாம் இருக்காளே, பலராமனோட உலக்கையால் அடிபட்டு இறந்து பட்டார்கள். அதை கூட சொல்லுவார் நாராயண பட்டத்தில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பூஷணிக்காய் போட்டு உடைக்கிற மாதிரி இந்த கும்பாண்டத்தை உடைச்சார் அவர். யாரு? பலராமன். அப்போ ஒரே சமயத்துல 500 வில்ல நாணேற்றி ஒவ்வொரு வில்லையும் 2 அம்புகளை எடுத்து இதானா பானன். அவனுக்கு ஆயிரக்கணக்கான கைகள் இருக்கு, ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ அவனோட 500 வில்லையும் ஒடிச்சு
அந்த ரதம் குதிரைகள்லாம் கொண்டு பாஞ்சஜன்யத்தை எடுத்து முழக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன். பாணனோட தாய் இருக்காளே கோட்டரைங்கிறவ, அவன் வந்து மகனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஆடை இல்லாமல் அங்கே வந்து நிற்கிறாளாம் கிருஷ்ணன் எதிர்க்க தலைவிரி கோலமாக. அவளை பார்க்கறதுக்கு கண்ணு கூசி கிருஷ்ணன் தன்னோட முகத்தை திருப்பின்ட்டாரான். அதுக்குள்ளே பாணன் என்ன பண்ணான் தெரியுமா? ஓடி போய் நகரத்துக்குள்ள நுழைஞ்சுட்டான். சிவனோட பூதகணங்கள்லாம் விரட்டப்பட்டது. 3 தலைகள் 3 கால்கள் உள்ள ஜுவரதேவ 10 திக்கு எரிக்கிற மாதிரி கிருஷ்ணன் முன்னாடி வந்தது. இதை பார்த்த உடனே கிருஷ்ணன் வைஷ்ணவ ஜுவரதேவதையை அனுப்பினார். மாகேஸ்வர ஜுவரமும் வைஷ்ணவ ஜுவரமும் தங்களுக்குள்ளே போரிட்டது. வைஷ்ணவ ஜுவரத்தினால மாகேஸ்வர ஜுவரம் அபயம் தருபவர் வேற ஒருவரும் இல்லை என்று கிருஷ்ணனிடத்துல சுதி பண்ண ஆரம்பிச்சது. இதுதான் ஜுவர வாச்சை. இதை தான் நம்ம வந்து நாராயணியத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவோம், இதை படித்தா ஜுவரம் குறையும்னு. அதுதான் இங்கே பார்க்குறோம், ஜுவரம் ஸ்துதி பண்ணுறது. புரியுதா? இது ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள். இதை நம்ம வந்து படிக்கிறதுங்கிறது ரொம்பவும் நல்ல பலனை கொடுக்கும். மாகேஸ்வர ஜுவரம் ஸ்துதி பண்ணுறது. நமாமி துவானந்த சக்திம் பரேஷம் சர்வாத்மனாம் கேவலம் ஞக்தி மாத்திரம் விஸ்வோத்பத்திஸ்தான சம்பிரோதேஹேதும் யத்தத் பிரம்ம பிரம்மலிங்கம் பிரசாந்தம். எப்படிப்பட்டவர் சுவாமி நீவிரு? எல்லையே இல்லாத பெருமையை கொண்ட அனந்த பூமன் இல்லையா? அது சொல்றார். இது ஜுவரம் வந்து ஸ்துதி பண்றது. தாபினிய உபநிஷத்து உன்னதானே சொல்லின்னு இருக்கு எப்படிப்பட்ட பரம்பொருள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றதே. அப்படிப்பட்ட உம்மை வணங்குகின்றேன். அடுத்து சொல்றது, எல்லாத்தையும் காக்கிறது இதே காலம். அப்போ ஒரு ஒரு பிராணியோடைய புண்ணிய கர்மா பாவகரமா இருக்கும் இல்லையா? நல்ல செய்யறது கெட்ட செய்யறதுன்னு அதை வந்து அது கரெக்டான பார்த்துட்டு, அதாவது பாவ புண்ணியமான கர்மா நல்லவினை தீவினைகள்லாம் பயனளிக்கின்ற விஷயம். புண்ணிய பாவங்களில் இயற்கைத்தன்மையும் அதனுடைய கூடிய ஜீவன் பூத சூக்ஷ்மம் உடல் 5 செயல்கள் கொண்ட பிராணன் அகங்காரம் கூடிய ஜீவன் பூத சூக்ஷ்மம் இந்த உடல், அடுத்தது இந்த 5 செயல்கள் கொண்ட பிராணன் அகங்காரம் கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் மனம் சேர்த்து 11 இந்திரியங்களாக எடுத்து 5 பூதங்கள் வந்து 16 விகாரங்கள். அடுத்தது அதனோட கூட்டால் லிங்க சரீரம். இதெல்லாம் அதாவது அந்த ஜுவரம் தேவத்தை எல்லாத்துக்கும் நீரே தானே காரணம், நீ உம்மிடத்தில் தானே எல்லாம் வந்ததுன்னு அந்த பாகவத சாரத்தை இவ்வளோ விரியா சொல்லின்னு இருக்கேன் இல்லையா? விதையிலேருந்து முளைச்சி வந்துடுத்து. எது முதல்லங்கிறது வந்து தெரியலையே. விதை வந்து முளைக்கிறது வந்து எப்படின்னா, முளையிலேருந்து விதை. இதில் வந்து எது முளைன்னு தெரியாது, இது முதல்ல வந்துன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும் இது எப்போ போகிறோம் விதண்டாவாதமா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி மாறி மாறி வருகின்ற நாள் இது விஷயம் இது எல்லாம். அப்போ இங்கே சொல்கிறார், திருவிளையாட்டா நீ வேறு எத்தனை அவதாரங்களை எடுத்து தேவர்களையும் நல்லவர்களையும் இந்த தர்ம நெறியும் காப்பாற்றி கொண்டு வருகின்றீர்கள். இந்த உலகத்துக்கு துன்பம்னு எதான இருந்தால் அதை அழித்து நீக்குபவர் நீர் தானே அப்படின்னு அழகா சுதி பண்றது. அப்போ நீ விளையாட்டாதான் நானா பாவே லீலையேர் போ பண்ணை தேவான் சாதுன் லோக சேதுன் பிபர்ஷி. லீலையா எவ்வளவு அவதாரங்களை எடுத்து அறநெறியில நீங்கள் காப்பாற்றி வருகின்றீர்கள். உம்மை யாராலும் துன்புறுத்துகின்றார்கள் என்றால் அவர்கள் தான் அழிகிறார்கள். உம்முடைய இந்த திரு அவதாரம் இந்த பூபாரத்தை குறைப்பதற்குத்தானே. சாந்தமானதும் அதே சமயம் உக்ரமாகவும் தாங்க ஒண்ணாத சக்தியை கொண்டதுமான தங்களுடைய தேஜோரூபமானது ஜுவரதேவனால் தாக்கப்பட்டு வாடி நிற்கிறேன். அதனால ஆசைங்கிறத கட்டி போட்டு உன்னுடைய சரணகமலத்தை நாடாத மனிதர்கள் இருக்காளே அவர்களுக்கு இந்த தாபத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொல்றார்,
த்ரிஷிரஸ்தே பிரசன்னோ அஸ்மி. த்ரிஷிரஸ், அந்த ஜுர தேவதைக்கு 3 சிரஸ் இருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இந்த என்னுடைய வைஷ்ணவ ஜுர தேவதைன்ற இடத்துலேருந்து பயமானது நீங்கட்டும் ஆசீர்வாதம் பண்ற. இந்த நாம் இருவரும் பேசினோமே, இந்த இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகங்களை, இந்த உரையாடலை படிப்பவர்களுக்கு உன்னிடமிருந்து பயம் உண்டாகாது. அதனால தான் ஜுரம் நீங்குவதற்கு, ஜுரபயம் நீங்குவதற்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகங்களை படிக்கிறது உண்டு. இத்திக்தோ அச்சுதமானம்ய கதோ மாகேஸ்வரோ ஜுரக. இது சொன்னோடனே மாகேஸ்வர ஜுரம் என்ன பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அது போயிடுத்து. பாணன் ரதம் ஏறி பகவானோட போராடுறதுக்காக அப்படி வெளியில வரான். பாணாசுரம் 1000 கை இருக்குன்னு சொன்னோம். அதில் பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தின்னு இருக்கான். ரொம்ப கோபத்தோட வரான். சுதர்ஷன சக்கரத்தோட பிரயோகம் தெரியல. அப்போதான் இவர் என்ன பண்றார், சுதர்ஷன சக்கரத்தை ஏவ அது பானங்களை பொழிந்தது. இவன் என்ன பண்ணா, சுதர்ஷன சக்கரத்தை வைத்து கொண்டிருக்க கிருஷ்ணன் மேல பானங்களை பொழிகிறான். அப்போ பானங்களை பொழியச்சு பாணனோட கைகளை பகவான் தன்னுடைய சக்கராயத்தால மரத்தோட கிளை வெட்டுற மாதிரி அப்படி வெட்டி தள்ளி விட்டாராம். பாணனோட கைகள் வெட்டுறச்சு சிவபெருமான் ரொம்ப இரக்கம் கொண்டு மச்சத்தினுடைய பக்தனாச்சு, அதனால அபியர்த்தனை பண்றாராம். என்ன பண்றார், தம் ஹே பிரம்ம பரம் ஜோதிர் கூடம் பிரம்ம நிவாங்மயே யம் பஷ்யந்த்யம் அமலாத்மான ஆகாசம் இவ கேவலம். ஸ்ரீருத்ர சொல்றார், சொல் வடிவமாக வேதத்துல, அந்த வேதத்துல பொருளாக மறைந்து காணப்படுகின்ற கோடி சூரிய பிரகாசரே, சுத்த சாத்வீக தன்மையுடையவரே அப்படின்னு சொல்றார். அடுத்து சொல்றார், விராட் ஸ்வரூபம், உம்முடைய விராட் ஸ்வரூபம் அது உள்ளதானே எல்லாமே குடியிருந்தது. அது அவ்வளோ அழகா சொல்றார். அதாவது விராட் ஸ்வரூபம் அது உள்ள எல்லாரும் குடியிருக்கிறது. இருந்தாலும் நமக்கு அது தெரியலை. அத்திப்பழத்துக்குள்ள புழு இருந்தாலும் பழத்தோட ஸ்வரூபத்தை அறிய செய்கின்றது. அதே போல அத்திப்பழத்துக்குள்ள புழு இருக்கு, அந்த பழத்தோட ஸ்வரூபத்தை அறியறதா இல்லை, அது பாட்டுக்கு ஷார்ட்ன்னு இருக்கு. இந்த ஆகாசம்தான் உம்முடைய தொப்புளே, நாபியே அதுதானே. அக்னி முகம், ஜலம், வீரியம், சொர்க்கம், தலை, திக்குகள், காது, பூமி உம்முடைய திருவடிகள், சந்திரன் உம்முடைய மனம், சூரியன் கண்கள், நான் அதாவது சிவபெருமான் அகங்காரத்தினுடைய வடிவம். சாரி இந்த ஆகாசம் உடைய தொப்புள், அக்னிமுகம், ஜலம் வீரியம், சொர்க்கம் தலை, திக்குகள் காதுகள், பூமி திருவடிகள், சந்திரன் மனம், சூரியன் கண்கள், சிவபெருமான் அகம் என்கின்ற பாவம் அகங்காரம், கடல் வயிறு, இந்திரன் கைகள். இதெல்லாம் நம்ம விராட் ரூபத்தில் பார்த்துட்டோம். அதனால தான் இப்போ ஃபுல்லாக ஒன்றா சொன்னேன். ரோமானி எஸ் ஔஷத யோ அம்புவாகா கேஷா விரிஞ்சோ திசனா விசர்கா. ஒன்னொன்னா டிஸ்கிரைப் பண்ணுறேன். இந்த செடி குடிகம் இருக்க என்னது தேவம், அதுதான் உன்னுடைய ரோம கும்பங்கள். மேகம் என்ன, அதுதான் கூந்தல். பிரம்மதேவரோட புத்தி, பிரஜாபதி லிங்கம், தர்மம் தான் இதயம். இப்படி இருக்கின்ற விராட் புருஷன் நீவிர் தானே. நீவிர் எப்படிப்பட்டவர், தவாவதாரோ அகுண்ட தாமன்னு தர்மஸ்ய குப்தைய ஜெகதோ பவாய. எப்படிப்பட்டவர், எதனாலும் மங்காத பேரொழியை கொண்டவர். உம்முடைய அவதாரம் தர்மத்தை பாதுகாப்பதற்காக, எல்லோரும் நன்கு வாழ்வதற்காக. உம்மிடத்திலிருந்து பெறுகின்ற சக்தியினாலே நாங்கள் இந்த 7 உலகையும் காப்பாற்றி வருகின்றோம். நான் என்னது, என்னோடது, எனது இல்லாதது என்ற 3 வேறுபாடுகளை எல்லாம் கடந்து நிற்கின்ற ஆத்ய புருஷன் நீவே. துவமேக ஆத்யஹ புருஷோ அத்விதீய துரியஹ ஸ்வத்ருக்கே துரஹே துரீஷ. துரிய நிலையில இருக்க. துரிய நிலை என்னது, துரிய நிலை சொப்னம் சுஷுப்தி ஜாகிரதை இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது துரிய நிலை. அந்த நிலையில் இருப்பவர் நீவீர் தானே. எல்லாற்றுக்கும் காரணமாக நீங்கள் தானே இருக்கின்றீர்கள். தனித்து ஒரு காரணம் இல்லையா, காரணமும் நீவீர், காரியமும் நீவீர் இல்லையா. அப்ப இந்த 3 குணங்களோட வேறுபாடை விளக்குவதற்காகத்தான்
உம்முடைய பிரகிருத்தியா மாயினால் தேவர் மனிதர்கள் விலங்குகள் பறவைகளின் என்னென்னமோ நிறைய விஷயமா நிறைய உருவங்களாக நீவிரே காட்சி அளிக்கின்றீர்கள். சுத்த சாத்வீக ரூபியாக இருக்கின்றீர்களே. சர்வேஷா எதைவ சூரிய விஹிதாயா ஸ்வயா சாயாம் ச ரூபானி ச சஞ்சகாஸ்தி. சூரியன் தன் ஒளிய அந்த மேகங்கள் மறைஞ்சுக்கிறது இல்லையா. சூரியன் தன்னை மறைக்கிற மேகத்தையும் மற்ற பொருட்களையும் தன்னுடைய ஒளியினாலே விளங்க செய்கிறான். அதே போல நீவிர் சத்துவம் முதலான 3 குணங்கள்ல மறைக்கப்பட்டிருந்தாலும் உம்முடைய ஒளியினாலே அகங்காரம் அந்த கரணம்ங்கிற குணங்கள் எல்லாம் உடல் உபாதிகள் இதெல்லாம் அந்த ஜீவாத்மாவை விளங்க செய்கின்றீர்கள், படைக்கின்றீர்கள். தங்களுடைய மாயினால இந்த அறிவெல்லாம் மங்கி போயிடுத்த இந்த மக்கள் அவர்கள் என்ன பண்றான், புத்திர தார கிரகாதிஷோன்னு இருக்கா. எது புத்திரன் என்னுடைய மனைவி என்னுடைய வீடு அதிலேயே இருந்து கொண்டு உன்மஜந்தி நிபஞ்சந்தி பிரசக்தா விரஜினார்னவே. அவர்கள் இந்த ஆர்ணவத்திலே இருக்கா. எது விரஜினார்ணம், இந்த துயரக்கடல்லையே இருக்கா. புலன்களை அடக்கி நேர் வழியில, அதாவது பகவானுடைய சரணகமலத்தை மனசை ஈடுபடுத்தாமல் இருப்பவன் உண்மையிலே அவனை பற்ற கவலையா தான் இருக்கு. அவனே அவனை வஞ்சிச்சுக்கிறானே. ஆத்ம வஞ்சக்காக இன்னொருத்தன் அவனுக்கு எடுக்கணும் இல்லை, அவனே கெட்டு போயிடுறான். எல்லா ஜீவனுக்கும் ஆத்மா நீவீர் தானே. ஸ்வாமி விஸ்வஜதே மர்த்திய ஆத்மானம் பிரியமீஸ்வரம். பகவானே நீரே எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றீர்களே. உம்மை விட்டு வேற என்ன அற்பமான ஒரு லௌகீக விஷயங்களை யார் நாடுவான்? அப்படி நாடுறவன்னா அவன் என்ன பண்றான், விஷம் அத்தியமிருத்தம் தியஜன்னு, அமிர்தத்தை தெஜித்து விஷத்தை தானே எடுத்துக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், பூரண லௌகிகத்திலேயே இருந்தனா அது விஷமா தான் இருக்கும். அலௌகிகமான சுத்த சாத்வீக ரூபிணியான பகவான் இடத்துல தன் மனத்தை கொடுப்பதே அமிர்தம். இதெல்லாம் தான் அவர் சாங்கேதமா அவர் சொல்லி கொடுக்குறார் அழகா. யாரு, சிவபெருமான் சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் தோற்றத்துக்கு காரணமானவர் நீவிரே இல்லையா. எல்லாருக்கும் பிரியமா இருக்கேள். அகம் பிரம்மாத விபுதா முனையஷ்டா மலாசயாக சர்வாத்மனா பிரபன்னாத்மானம் பிரேஷ்டமீஸ்வரம். உண்மையே சரணமாக பற்றுகின்றோம். உலகத்துக்கு தோற்றமாகவும் இருப்பாகவும், அதான் சிருஷ்டி ஸ்திதி லயம்னு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பவர் நீரே. காமம் கோபம் எல்லாம் அதெல்லாம் அந்த விகாரமே இல்லாமல் சுகுர்த்தாத்ம தெய்வம், எல்லோரிடத்தும் நல்ல சுகுர்த்தாக விளங்குபவர், நண்பராக விளங்குபவர் நீவிரே இஷ்ட தெய்வமாகவும் இருக்கின்றீர். அனன்யமேகம் ஜெகதாத்மவிகேதம் பவா பவர்காய பஜாம தேவம். அதாவது எல்லாருக்கும் ஆதாரமாக இருந்து காத்து கொண்டிருப்பவர். இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்காக உண்மையே வழிபடுகின்றோம். தேவதேவா அயம் மமேஷ்டோ தைத்தோ நிவர்த்தி மயா வயம் தத்தம் அமுஷ்ய தேவ சம்பாத்யதாம் தத் பவத பிரசாதோ யதா ஹி தே தைத்ய பதோ பிரசாத. இந்த பானன் இருக்கானே, மமேஷ்டோ தைத்தோ அனுவர்த்தி, அவன் என்னோட தயத்துக்காக என்னோட தயைக்காக அவன் வேண்டின்னு இருக்கான். என்னையே அவன் பிடிச்சு கொண்டிருக்கான். என் பக்தன் அவன். அதனால்தான்ப்பா அவனுக்கு அபயம் கொடுத்தேன். மயா பயம் தத்தம் முஷ்ய தேவா தேவா, நான் அதனால்தான் அவனுக்கு அபயம் கொடுத்தேன். இந்த அசுர தலைவரான பிரகலாதனுக்கு அருள்னது போல இவனுக்கும் அருள் பண்ணுங்களேன். சம்பாத்தியதாம் தத் பவத பிரசாதோ, பிரசாதிக்கணும்னு கேட்கிறார். அப்ப பகவான் சொல்றார், நீங்கள் சொன்னதை போல உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். நீங்கள் என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதெல்லாம் நான் செய்கிறேங்கிறார். என்னத்தை அவர் சொல்றாருன்னா, இந்த 62வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 10 சொன்ன மாதிரி அதை அவர் சொல்றார். அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருக்கார். சரியா, அந்த இவருடைய என்ன இதுன்னா, எதெல்லாம் இவரிடத்துல சரணாகதி அடைந்ததோ அவர்களை காப்பாற்றும் பொறுப்பும் இவரிடத்துல தான் இருக்கின்றது. என்ன சரணாகதி பண்ணிட்டாலும் அவளை காப்பாற்றுறதும் இவர் தான். அப்போ விரோச்சனோட புத்திரனான பலியினுடைய மகன் தான் இந்த பானன். நானும் இவனை கொல்லக்கூடாது. ஏன்னா பிரகலாதனுக்கு
அவன் வம்சத்தில் வருபவர்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இவனுடைய அகங்காரத்தை அழிக்கிறதுக்காக தான் இவன் கையெல்லாம் வெட்டினேன். எல்லா கையும் வெட்டிட்டார், 2 கையை விட்டுட்டு. இவன் படையெல்லாம் அழித்தேன். இவனோட 4 கை, அதாவது 2 கை, 4 கை மட்டும் இருக்குது. அவன் தன்னுடைய பரிவாரத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவனுக்கு அபயம் அளிச்சுட்டார். பானாசுரனுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பெருமானை வணங்கி பிரத்யும்னோட புதல்வான அனிருத்தனை தன் மகளான ஊஷை அவரிடத்துல ஒப்படைத்து விட்டு ரதத்தில் ஏற்றி கிருஷ்ணனிடத்தில் அழைச்சின்னு வந்தான். சிவபெருமான்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் வடை பெற்றுக் கொள்கின்றார். நல்ல அழகான ஆடை அணிகலங்கள் எல்லாம் அணிந்து வருகின்ற தன்னுடைய மனைவியான ஊஷையை பார்க்குறார் அனிருத்தன். அவர் அழைச்சிட்டு ஒரு அக்ஷோனி பட சூழ துவாரைக்கு வந்தாயிற்று. சங்கு பேரிகை துந்துவி எல்லாம் முழங்கி எல்லா மங்கள பொருட்களை எல்லாம் வைத்து வரவேற்று அவர்கள் அங்கு உள்ள நுழைகிறார்கள். பரமசிவன்கிட்ட நடந்த போர், ஸ்ரீகிருஷ்ணன் பெற்ற வெற்றி, இதெல்லாம் விடிய காலம்புற யார் எழுந்து நினைக்கிறாளோ அவளுக்கு என்றுமே தோல்வி இல்லை என்பதுதான் பலஸ்ருதி. அத்த 63தமோऽध्यायः. ஸ்ரீசுகோவாச்ச अपश्यतां चानिरुद्धं तद्बन्धूनां च मा भारत 4 वार्षिकमासा व्यतीयुहि अनुशोचतां नारदा तदुपाकर्ण्य वार्तां बद्धस्य कर्म च प्रययुः शोणितपुरं वृष्णयः कृष्णदेवताः प्रत्युम्नो युधानश्च कतः साम्बोत सारणः नन्दोपनन्द भद्राद्या रामकृष्णानुवर्तिनः अक्षौहिणीभिः 12 समेताः सर्वतोतिशं रुरुदुर्बाणनगरं समन्तात् सात्वतर्षपाः भज्यमानपुरोत्यान प्राकाराट्टालकोपुरं प्रेक्षमाणो रुषाविष्टः तुल्यसैन्योभिनिर्ययौ बाणार्ते भगवान् रुद्रः ससुतैः प्रमतैर्व्रतः आरोह्य नन्दिवृषभं युयुधे रामकृष्णयोः आसीत् सुतुमुलं युद्धम् अद्भुतं रोमघर्षणं कृष्णशङ्करयो राजन् प्रद्युम्न गुहयोरपि कुम्भाण्ड कूपकर्णाभ्यां बलेन सह संयुगः साम्बस्य बाणपुत्रेण बाणेन सह सात्यकेः ब्रह्मादयः सुराधीश मुनयः सिद्धचारणाः गन्धर्वाप्सरसो यक्ष विमानैः द्रष्टुमागमन् शङ्करानुचरान् चौरिः भूतप्रमथ गुह्यकान् डागिनीर्यादुदानांश्च वेताळान् सविनायकान् प्रेतमातृपिशाचांश्च कूष्माण्डान् ब्रह्मराक्षसान् द्रावयामास दीक्ष्णाग्रैः शरैः शार्ङ्गधनुश्च्युतैः पृथक्विधानि प्रायुङ्क्त पिनाक्यस्राणि शार्ङ्गिणे प्रत्यस्रैः शमयामास शार्ङ्गवाणिरविस्मितक ब्रह्मास्त्रस्य च ब्रह्मास्त्रं वायव्यस्य च पार्वतम् आग्नेयस्य च पार्जन्यं नैजं पाशुपतस्य च मोहयित्वा तु गिरिशं जृम्भणास्त्रेण जृम्भितं बाणस्य प्रतनां शौरिः जगानासिगतेषुभिः स्कन्दः प्रत्युम्न बाणोगैः अर्त्यमानः समन्ततः अश्रुक्विमुञ्चन् गात्रेभ्यः शिखिन अपाक्रमत् रणात् कुम्भाण्डः कूपकर्णश्च पेततुर्मुसलार्दितौ दुत्रुवुस्ततनीकानि हतनातानि सर्वतः विशीर्यमानं स्वबलं दृष्ट्वा पाणोद्यमर्षणः कृष्णमभ्यद्रवत् सङ्ख्ये रतिः त्वैव सात्यकिम् धनुष्याकृष्य युगपत् बाणः 500 वै एकैकस्मिन् चरौ द्वौ सन्दते रणदुर्मतः तानि चिच्छेद भगवान् धनुंषि युगपत् हरिः सारथिं रथमश्वांश्च हत्वा शङ्खमपूरयत् तन्माता कोटरा नाम नग्ना मुक्तशिरोरुहा पुरोवतस्य कृष्णस्य पुत्रप्राणरिरक्षया ततस्सिर्यङ्मुखो नग्नाम् अनिरीक्षन् गदाग्रजः बाणश्च दातावत् विरतः चिन्नदन्वा विशत्पुरं विद्राविते भूतगणे जरस्तु त्रिशिरास्त्रिपात् अप्यतावत दाशार्हं दहन्निव दिशो दश अत नारायणो देवः तं दृष्ट्वा
विसृजज्वरं माहेश्वरो वैष्णवश्च युयुधाते जुरावुभौ माहेश्वरसमाक्रन्दन् वैष्णवेन बलार्तितः अलब्ध्वा अभयम् अन्यत्र भीतो माहेश्वरो ज्वरः शरणार्थी हृषीकेशं तुष्टाव प्रयताञ्जलिः। ज्वरौवाच नमामि त्वानन्दशक्तिं परेशं सर्वात्मानं केवलं ज्ञप्तिमात्रं विश्वोत्पत्तिस्थानसंरोधहेतुं यत्तद्ब्रह्म ब्रह्मलिङ्गं प्रशान्तं कालो दैवं कर्म जीवस्वभावो द्रव्यं क्षेत्रं प्राण आत्मा विकारः तत्सङ्गातो बीजरोहप्रवाहः तन्मायैष तन्निषेधं प्रपत्ये नानाभावैर्लीलयैवोपपन्नैः देवान् साधून् लोकसेतून् विपर्षि कंस्युन्मार्गान् हिंसया वर्तमानान् जन्मैतत्ते भारहाराय भूमेः तप्तोऽहं ते तेजसा दुस्सहेन श्रान्तोग्रेण अति उल्बणेन ज्वरेण तावत्तापो देहिनां तेङ्ग्रिमूलं नो सेवेरन् यावदाशानुबद्धाः। श्री भगवानुवाच त्रिशिरस्से प्रसन्नोऽस्मि वेतु ते मज्वरात् भयं यौनौ स्मरति संवादं तस्य त्वण्ड भवेद्भयम् इत्युक्तोच्युतमानम्य गतो माहेश्वरो ज्वरः बाणस्तु रथमारूढः प्रागात्योत्स्यन् जनार्दनम् ततो बाहुसहस्रेण नानायुधधरोऽसुरः मुमोच परमग्रुद्धो बाणांश्चक्रायुधे नृप तस्यास्यतो स्राणि अस्राणि असकृत् चक्रेण शूरनेमिना चिच्चेद भगवान् बाहून् शाखा इव वनस्पतेः बाहुषु छिद्यमानेषु बाणस्य भगवान् भवः भक्तानुकम्पि उपव्रज्य चक्रायुधमभाषत। श्रीरुद्रौवाच त्वं हि ब्रह्म परं ज्योतिः गूढं ब्रह्मणि वाङ्मये यं पश्यन्ति अमलात्मानः आकाशमिव केवलं नाभिर्नभोग्निर्मुखमम्बुरेतो द्यौशीर्षभाषा श्रुतिरङ्घ्रिरूर्वीं चन्द्रो मनो यस्य दृग् अर्क आत्मा अहं समुद्रो जठरम्बुजेन्द्रः रोमाणि यस्यौषधयोऽम्बुवाहाः केशा विरिञ्चो दिशना विसर्गः प्रजापतिर्हृदयं यस्य धर्मः स वै भवान् पुरुषो लोककल्पः तवावतारोऽयमकुण्डधामन् धर्मस्य गुप्तैः जगतो भवाय वयं स सर्वे भवतानुभाविता विभावयामो भुवनानि सप्त त्वमेक आद्यः पुरुषोद्वितीयः दुर्यस्वदृग्गे दुरहेतुरीशः प्रतीयसेतापि यथा विकारं स्वमायया सर्वगुणप्रसिद्ध्यै एतैव सूर्यः पिहितश्चायया स्वया छायां च रूपाणि च सञ्चकास्ति एवं गुणेनापि हितो गुणां स्वम् आत्मप्रदीपो गुणिनश्च भूमन् यन्माया मोहिदधियः पुत्रधारगृहादिषु उन्मज्जन्ति निमज्जन्ति प्रसक्ता वृजिनार्णवे देवदत्तमिमं लब्ध्वा नृलोकम् अचितेन्द्रियः यो नात्रियेत त्वत्पादौ स शोच्यो हि आत्मवञ्चकः यस्वां विसृजते मर्त्य आत्मानं प्रियमेश्वरम् विपर्ययेन्द्रियार्थार्थं विषमति अमृतं त्यजन् अहं ब्रह्मात विभूता मुनयश्चामलाशयाः सर्वात्मना प्रपन्ना स्वाम् आत्मानं प्रेष्ठमीश्वरं तं ता जगत्स्थिति उदयान्तहेतुं समं प्रशान्तं सुहृदात्मदैवम् अनन्यमेकं जगदात्मकेतं भवापवर्गाय भजामदेवम् अयं ममेष्टो दयितोऽनुवर्ति मया भयं तत्तममुष्य देव सम्पात्यतां तद् भवतः प्रसादो यथा हि ते दैत्यपदौ प्रसादः। श्री भगवानुवाच यदा त भगवन् स्वं नः करवाम प्रियं तव भवतो यत् व्यवसितं तन्मे सात्मनुमोदितम् अवत्योऽयं ममाप्येष वैरोचनि सुतोऽसुरः प्रह्लादाय वरो दत्तो न वद्यो मे
தவான்வயக தர்ப்ப உபசமனாயாஸ்ய பிரவருக்னா பாகவோ மயா சூதிதம் च बलं भूरि यच्च भारायितं भुवः चत्वारोऽस्य भुजाः शिष्टा भविष्यन्ति अजरामराः पार्षदमुख्यो भवतो न कुतश्चिद्भयोऽसुरः इति लब्ध्वा भयं कृष्णं प्रणम्य शिरसा सुरः प्रात्युम्निं रथमारोप्य सवध्वा समुपानय अक्षौहिण्या परिवृतं सुवासः समलङ्कृतं सपत्नीकं पुरस्कृत्य ययौ रुद्रानुमोदितः स्वराजधानीं समलङ्कृतां ध्वजैः सतोरणैरुषित मार्गचत्वरां विवेश शङ्कानकतुन्दुभिः स्वनैः अभ्युद्यतः पौरसुहृद्विजातिभिः य एवं कृष्णविजयं शङ्करेण च संयुगं संस्मरेत् प्रातरुत्थाय न तस्य स्यात् पराजयः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத்பாகவதம் தசமஸ்கந்தம், அதாவது 10வது ஸ்கந்தத்தில் 64வது அத்தியாயம் பார்க்குறோம். இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்லலை, அதே போல் ஒரு கண்களை திறக்கக்கூடிய ஒரு வரலாறு, நிருகனுடைய வரலாறு சரிதம் சொல்கிறா. இந்த கதையை வைத்து ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உரைத்தானோ அதே போல் யாதவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி த்விஜர்களிடத்திலே பிராமணர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதாக அமைந்திருக்கின்ற அத்தியாயம். ஒரு சின்ன அத்தியாயமும் கூட, ஆனால் ரொம்ப கருத்துக்கள் நிறைந்த ஒரு அத்தியாயம். அது ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ சுகவாச்சா. ஏகதோ பவனம் ராஜன்னு ஜக்முர்யது குமாரகாக விஹர்த்தும் சாம்பிரவத் பிரத்யும்ன சாருபானு கதாதய சாம்பன் பிரத்யும்னன் சாருபானு கதன். இந்த மாதிரி யாதவ குமாரர்கள் இருக்காளே, அவெல்லாம் என்ன பண்ணாலும் ஒரு நாள் ராஜனே ஒரு நாள் அவர்களெல்லாம் காட்டை சுற்றி பார்க்கறதுக்காக போனான். விளையாடினவுடன் நீர் தாகம் அடித்தது, நீரை தேடிந்தா. அப்போ பார்த்தா ஒரு பாழங்கிணறு தெரிகிற மாதிரி இருந்தது. அங்கே போய் எட்டி பார்த்தா அந்த கூப்பத்தில் அந்த கிணற்றிலே ஒரு அற்புதமான ஒரு ஓனனை பார்த்தா. ஜலம் நிர்தகே கோப்பே தத்ருஷு தத்வா அத்புதம், ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கு. அப்போது பெரிய ஓனம் கிரிநிபம் கிருகலாசம் கிரிநிபம் வீக்ஷ விஸ்மித மானசாக விஸ்மயிச்சு போயிட்டா, ஆச்சரியமாக பார்க்குறா. கிரின்னு இருக்கும் பெரிய ஓனா. தஸ்ய ச உத்தரேண யத்னம் சக்ருசே கிருபையான்விதாக. அவளுக்கு பாவம் கிருப்பை தோணித்து, ஐயோ பாவம் இது இப்படி உள்ளே இருக்கே, அது எப்படியான வழியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த சர்மம், இந்த அதாவது தோல் நூல் அப்படி இப்படின்னு கயிறுகள் எல்லாம் பண்ணி வள்ளி கொடிகள்லாம் இருக்கும்ல, லதைகள், அதெல்லாம் வச்சுட்டு அதை கட்டி வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வரமாட்டேங்கிறது. உடனே அவன் என்ன பண்ணிட்டா, நேராக போய் ஸ்ரீகிருஷ்ணன் இடத்துல தெரிவித்தார்கள். அவர் அந்த கமலக்கண்ணன் தாமரைக்கண்ணன் தத்ராகத்யா அரவிந்தாக்ஷோ பகவான் விஸ்வபாவனஹா, இந்த விஸ்வத்தையே ஆளக்கூடியன்ற அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அங்கேருந்து வந்தார். வீக்ஷியோ ஜஹார பார்த்தோன்னா வாமேன தம் கரேன ச லீலையா. வீக்ஷியோ பார்த்துட்டு ஒரு லீலையாக தன்னோட இடது கையாலே விளையாட்ட அது இப்படி வெளியில் எடுத்து விட்டாராம். ஸ்ரீகிருஷ்ணனுடைய கையினுடைய ஸ்பர்ஷம் பட்ட உடனே உத்தம ஸ்லோக கராபி மிருஷ்டோ விஹாய சத்ய கிருகலாச ரூபம். அந்த கிருகலாச ரூபம் இருக்கே, அந்த பெரிய ஓணான் ரூபம் என்ன ஆச்சா, பகவானுடைய கையை பட்ட உடனே சந்தப்த சாமி கரச்சாரு வர்ணக, அப்படி உருக்கி ஒழித்த பண்ணை போல பளபளான்னு ஒரு தேவ ரூபத்தை பெற்றது. ஸ்வர்கத்திய அத்புத அலங்கரணாம்பர சிறக்கு இப்படி ஒளி வீசுறான். உருக்கி ஒழித்த தங்கத்தை போல மேனியை கொண்டு விவித ஆடை ஆபரணத்தோடு ஒளி வீசிய ரூபமாக தேவ ரூபத்தை பெற்றது எது, இந்த ஓணான். அப்போது பகவானுக்கு நன்னா தெரியும், யாருக்கு, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு
நிருக்கனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த உலகத்துக்கு தெரியணுமோ இல்லையோ, அதனால துவாம் கனயாமி நூனம் தேவோத்தமம் துவாம் கனயாமி நூனம். மோனானை வந்து காரணத்தை கேட்குறார். என்னப்பா எப்படி இந்த மாதிரி ஒரு நிலையை அடைந்தாய், நீ ஒரு தேவஸ்வரூபம் பெற்றிருக்கின்றாயே அப்படிங்கும் பொழுது இந்த நிலைக்கு என்ன தசாமிமாம் வா கதமேன கர்மனா, எந்த கர்மத்தினால் இப்படி நீர் ஆனீர்கள் என்று சொல்லுங்கோ, சுமமத்திர பக்தும் சொல்லுங்கோ அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் கேட்க, இங்கே ஸ்ரீசுகர் சொல்கிற ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி கேட்ட உடனே அவர் ராஜாவர் தன்னுடைய கிரீடம் நிலத்தில் படுற மாதிரி பகவானோட சரணகமலங்களில் நமஸ்காரம் பண்ணாராம். இது ஸ்மராஜா ஸ்பிருஷ்ட கிருஷ்ணேனானந்தமூர்த்தினா மாதவம் பிரணிபத்தியாக கிரேட்டேனார்க்கவத் வர்ச்சசா. அப்படி இந்த கிரீட்டம் கீழே படுற மாதிரி நமஸ்காரம் மட்டும் சொல்கிறான். நிருக்கவாச்ச, அது யாருன்னா நிருக்க நாம நரேந்திரன். நிருக்கன்கிற பேரை கொண்ட ஒரு ராஜா, இஷ்வாகு குலத்தில் பிறந்தவன். என் பேர் நிருக்கன். நான் எல்லோருக்கும் எல்லாமே கொடுக்கக்கூடிய, தானம் அளிக்கக்கூடியவன். ஒரு வள்ளலாகவே இருந்தேன் எல்லா உயிர்களுக்கும். அதாவது உங்களிடத்துல சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதது இல்லை. இந்த பூமியில் மணல் எவ்வளோ இருக்கோ, வானத்தில் நட்சத்திரம் எவ்வளோ இருக்கோ, மழையில் பெய்கிற துளிகள் நீர்த்துளிகள் எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு நான் பசுதானம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் பசுவை தானம் அளித்திருப்பார். அது எப்படிப்பட்ட பசுக்கள்? பயஸ்வினீஸ்தருணே ஷீலரூப குணோபபன்னாக கபிலா ஹேம சுங்கீஹி. நல்ல பால் சுரக்கும் இளமையான பசுக்கள், சாதுவாக இருக்கும், கபில நிறம் கொண்டவை. அந்த கொம்பு இருக்க ஹேமஸ்ருங்கி, தங்க பூனணி வச்சிருப்பா. நியாயார்ஜிதா ரூபிய குராக சவத்சா. அந்த குரம் இருக்கே, குழம்பு இருக்கே, அதில் வெள்ளி சலங்க கட்டியிருப்பா. அது மட்டுமா, துக்கூல மாலை ஆபரண ததாவகம். துக்கூலம் பட்டாடை மாலை ஆபரணங்கள்லாம் அணிவித்து கன்றுகளோடு தானம் செய்தேன். அந்த பசுவெல்லாம் தானம் பண்ணும்பொழுது யாருக்காக பண்ணுவேன்னா, ரொம்பவும் நல்ல குணசீலனாக இருக்கின்ற த்விஜர்களுக்காக நான் கொடுப்பேன் அந்த பசுக்களையெல்லாம். அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவான்னா, உண்மை பேசுவா, தப்பத்தில் சிறந்தவா, ஸ்ருதி நல்ல வேத மோதியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பசுவை தானம் பண்ணிகிட்டே இருந்தேன். பசுக்கள் மட்டும் இல்லை, கோ பூ ஹிரண்யாய தனாஸ்வ அஸ்தினஹா. எது பூமி கொடுத்தேன், தங்கத்தை ஹிரண்யத்தை கொடுத்தேன், அவள் தங்கறதுக்கு வீட்டை கொடுத்தேன், ஹஸ்தி குதிரையை கொடுத்தேன், யானையை கொடுத்தேன், கன்னியாக வேலை பண்ணுறதுக்கு கன்னிகளை கொடுத்தேன். அது மட்டுமா, திலத்தை கொடுத்தேன். எள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன் திலரூபிய ஷையாக திலம் கொடுத்தேன், வெள்ளி கொடுத்தேன், ஷையாக படுக்க கொடுத்தேன், வாசாம்சி ஆடைகள் கொடுத்தேன், ரத்தனங்களை கொடுத்தேன், பரிச்சதான் ரதானிஷ்டம் ச யக்ஞரிதம் ச பூர்த்தம். அது மட்டும் இல்லை, குளத்தை வெட்டி பள்ளிகளை கட்டி எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்தேன். அதனால தான் நான் ஆரம்பிக்கச்சே சொன்னேன், நல்ல கருத்துக்கள் உள்ள ஒரு அத்தியாயம் இது. எதெல்லாம் கொடுக்கலான்ற பேரில் உபயோகப்படுத்த முடியாத பொருட்களை கொடுக்காமல் இருப்பதே மேல். இதை அடிக்கடி சொல்கிறது உண்டு அடியேன் இல்லையா. அடுத்து இவர் இவ்வளோலாம் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டுருந்தேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, கசிச்சித்து திஜ முக்கிய பிருஷ்டா கௌர் மம கோதனே சம்பிரக்தாவிதுஷாசா ச மயா தத்தா திஜாதையே. அதாவது ஒரு முறை ஒரு சிறந்த அந்தணனுக்கு பசுவை கொடுத்தேன். அது எப்படியோ திருப்பி என் கூட்டில் வந்துடுத்து. எனக்கு அது தெரியல. அந்த பசுவை இன்னொரு அந்தணனுக்கு தானம் கொடுத்துட்டேன். அப்போது அந்த பசுவை பெற்ற அந்த அந்தனர் அங்கேருந்து வந்து தன்னோட பசுவை யாரோ கூட்டின்னு போகிறாள்னு சொல்லிட்டு அது என்னது அப்படின்னா, உடனே இப்போது அடுத்ததாக தானம் பெற்றார். அவர் சொல்கிறார், இல்லை இது எனக்கு நிருகம் கொடுத்துருக்காரு. நிருகமகாராஜ மமேதி பிரதிகிராஹியாக நிருக்கோ மே தத்தவான், இது எனக்கு தான் கொடுத்தாரு நிருக்கன் அப்படின்னா. அவள் பேசுகிறத பார்த்துட்டு உடனே ராஜா கிட்டே போய் பேசலாம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே, முதல்ல தானம் பெற்றவராக இருக்காரு அவர் வந்து
எனக்கு தான் தானம் அளித்தீர்கள் இது அப்படின்னோடனே இன்னொருத்தர் சொல்கிறேன், இல்லை ஏன் பசுவை நீங்கள் தான் த்ரோடிட்டேன்ற இது மாதிரி கேட்கட்டோன்னே எனக்கு என்ன பண்ணுறதே தச் சுத்வா மே அபவத் பிரம்மஹா, பிரமிச்சு போயிட்டேன். எனக்கு தலை சுற்றுறது என்ன பண்ணுறதுனே தெரியல, தர்ம சங்கடமாக போயிடுத்து. 2 பேரையும் சமாதானம் பண்ணோன்னு நினச்சிட்டேன். அதனால் என்ன பண்ணேன், உங்களுக்கு 1,00,000 பசுக்களை தரேன். கவாம் 1,00,000 பிரகிருஷ்டானா தாசியாம் ஏஷ பிரதீயதாம், இதை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கோம், நான் உங்களுக்கு 1,00,000 பசுவை தரேன்னு. அவர்கள் என்னை எப்படியான எனக்கு கருணை காட்டுங்கன்னு சொன்னேன். நான் கதிரண்ணன்னு கேட்டேன், இந்த சங்கடத்துலேயும் காப்பாற்றுங்கன்னு. அப்போ அவள் என்ன சொன்னால், என் பசுவை தவிர வேறு எதுவும் எனக்கு வாண்டான்ட்டார். எது முதல்ல தானம் பெற்றாரே அவர், இந்த பசுவை விட்டுட்டு 1,00,000 பசுன்னா 10,000 பசுன்னு, அதுக்கு மேலே அது 1,00,000க்கு மேலே 10,000 வச்சு கொடுத்தா கூட எனக்கு வாண்டாங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்கள் அவருடைய நிலை. உடனே அவருடைய அந்த பாப்பத்தினாலே யமதூதர்கள் என்னை அழைத்து சென்றார். தர்மராஜன் உடனே கேட்டார், நீங்கள் நிறைய வள்ளல்லாம் இருந்து நிறைய தானம் பண்ணியிருக்கீங்களே, அதனுடைய பயனை முதல்ல அனுபவிக்கிறீங்களா, இல்லை இப்போ ஒரு தப்பு பண்ணினீங்களே அதுக்குண்டான பயனை அனுபவிக்கின்றீர்களா, ரெண்டும் காத்துட்டு இருக்கும்போது, பூர்வம் தேவா சுபம் புஞ்ச இதி பிராக பதேதி சக தாவத்ராட்சமாத்மானம் கிருகலாசம் பதன் பிரபு. இல்லை நான் என்னுடைய பாவத்தினுடைய பலனை முதல்ல அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லின்னு இருக்கச்சே, நீ 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 விழுந்துடுவேப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கச்சே நான் விழுந்துட்டேன். இது கிருகலாசம் ஒரு ஓணனாக நான் மாறி கீழே விழுந்துட்டுருக்கதை அப்போ தான் நான் உணர்ந்தேன். அப்போது முன்பிறவியில் நான் பண்ணதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வந்துடுத்து. நான் பரபிரம்மமான உங்களையே நான் மனசில், அதாவது உங்களை தியானித்திருப்பவர்களுக்கு சம்சார துக்கம் அகன்றுவிடும். சம்சார துக்கம் அகன்றால்தான் உங்களுடைய தரிசனம் கிடைக்கும். அப்போ என்னுடைய வினைப்பயன் இப்போ நீங்கி விட்டது, அதனால்தானே நீங்கள் எனக்கு நான் அழகான தரிசனத்தை கொடுத்துருக்கீள் அப்படின்னு நிருக்கர் சொல்கிறார். அந்த ராஜா சொல்கிறார், எல்லாருக்கும் தலைவன் நீவர் தேவ தேவ ஜெகநாத கோவிந்த புருஷோத்தமா நாராயண ஹிருஷிகேஷ புண்ணிய ஸ்லோகாச்சுதாவ்யய. அச்சுதா, கைவிடாதவரே உம்மை யார் கூப்பிட்டாலும் அவர் கைவிட்டதில்லை. இந்த லோகத்தையே நீங்கள் சுத்தமாக்கின்றிருக்கீங்களே, புண்ணிய ஸ்லோகாச்சுதாவ்யய. எப்படிப்பட்டவர்? கோவிந்தன், புருஷோத்தமன், எல்லோருள்ளும் விளங்குகின்ற ஸ்ரீ நாராயணன், ஹிருஷிகேஷன், எந்த தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவர். அனுஜானீஹி மாம் கிருஷ்ண யாந்தம் தேவகதிம் பிரபோ. நான் தேவகதிக்கு செல்கிறேன், எனக்கு அதுக்கு அனுமதி கொடுங்கோ. எத்திர குவாபி சதச்சேதோ பூயான் மே துவத்பதாஸ்பதம். எப்பொழுதுமே எந்த நிலையில் இருந்தாலும் பகவானே உம்முடைய பாதங்களிலேயே என் மனம் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. நீவர் தானே எல்லாவுமாக இருக்கின்றீர், எல்லாவற்றையும் உள்ளடக்கியவர் நீரே. அப்படியே பாகவத சாரம் அந்த ஸ்லோகத்தில் கொண்டு வரார். நமஸ்தே சர்வ பாவாய பிரம்மனே அனந்த சக்தையே கிருஷ்ணாய வாசுதேவாய யோகானாம் பதையே நமஹா. கிருஷ்ணனாக எல்லாவற்றிலும் விளங்குபவரே, பகவானை எல்லாவற்றையும் உண்மையிலே அடக்கியவரே, கிருஷ்ணாய வாசுதேவாய யோகானாம் பதையே. இந்த யோகத்துக்கு யோகம் செய்து உம்மை அடைவோம்னு அந்த பலனை கொடுப்பவர் நீதானே. அப்பற்பட்ட உமக்கு நமஸ்காரம் அப்பா. இப்படி நான் அவரை ஸ்துதி பண்ணோன்னு ஸ்ரீகிருஷ்ண சுற்றி வரார், வலம் வரார். சரணகலங்களை தொட்டு வணங்கி எல்லாரும் பார்த்துட்டுருக்கறச்சு விமானத்தில் சென்றார். அனுஜாதோ விமானாகர்ய ஆருஹத் பஷ்யதாம் நாம் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காச்சு. விமானத்தில் அப்படி ஏறி செல்றார். ஸ்ரீகிருஷ்ணன் எல்லோருக்கும் புத்தி புகட்டுவதற்காக, அறநெறி புகட்டுவதற்காகத்தான் இந்த விஷயமே நடந்தது. அதை அவர் சொல்கிறார். இப்போது அவருடைய எப்படி அர்ஜுனனுக்கு கீதையை உரைத்தால் போல யாதவர்களுக்கு அறநெறியை சொல்கின்றார். அந்தணர்கள் அந்தணர்களுடைய உடைமையை யாரும் பறிக்கக்கூடாது. அவர்கள் அதாவது என்னதான் ராஜாவானாலும் தவறு செய்தால் தவறு தான் அது இல்லையா. அப்போது அந்தணர்களுடைய சொத்தை
அவருடைய சொத்தை பறிப்பது என்பது பெரிய பாபம். அது அந்த பாபம் எப்படின்னா, இப்போ அந்தனரோட சொத்து என்னன்னா பிரம்மஸ்வாமி விஷம் புரோக்தம் நாசிய பிரதிபேதிர் புவி, அவருடையதே விஷம் தான் அந்த சொத்து. அதை வந்து மாற்று மருந்தில் விஷம் சாப்பிட்டா அவ்வளோதான், அழிச்சிடும். அந்தனருக்குன்னு கொடுத்த அவருடைய உடைமைகளை யாரும் பறிக்கக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த குலமே வேரோடு இருந்துவிடும். அந்தனுடைய உடைமைங்கிற அந்த தீ என்ன பண்ணும் தெரியுமா? அந்த குலத்தையே எரிச்சுடுமா. அறியாமையினால் அனுமதியே பெறாமல் அந்தனுடைய சொத்தை அனுபவித்தால் 3 தலைமுறை வரை இல்லாமல் போயிடுமா. பலாத்காரமாக பறித்து அனுபவிச்சா சொல்லவே வேண்டாம். தன்னுடைய தந்தையிலிருந்து அதுக்கு முன்னாடி இருக்க 10 தலைமுறை இருக்கே, அதுவும் சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி வர தலைமுறை 21 தலைமுறையும் அழிச்சிடும். அதுதான் அவர் சொல்கிற, பிரம்மஸ்வம் துரனுஜாத்தம் புக்தம் ஹந்தி திரிபுருஷம் பிரசாஹ்ய து பலாத் புக்தம் தச பூர்வான் தசாபரான். வந்து சிறுபிள்ளைத்தனமாக சிலர்லாம் என்ன பண்ணுவாளாம், அந்தனோட சொத்தெல்லாம் தன்னோடதாக ஆக்கிப்பா. அவர்கள் என்ன பண்ணுவான்னா அந்த ராஜாக்கள்லாம் வந்து நரகத்தை தான் சென்று அடைவார்கள். அந்தணர்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் வாடி வருந்தும் பொழுது அவர்கள் கண்கள்லேருந்து ஒரு கண்ணீர் துளி நிலத்தில் விழுந்துருத்துனா அது எத்தனை மண் துளிகளை நினைக்கிறதோ அத்தனை வருஷம் அந்த ராஜா வந்து அந்த ராஜாவும் அந்த 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 நிலைக்கு காரணமானவர்களும் கும்பிபாக நரகத்தில் விழுந்துடுவா. அவ்வளவு காலம் அவர்கள் அந்த பாபத்தை அந்த நரகத்தை அனுபவிப்பார்கள். அதே போல் அவர்களுடைய உடைமைகளையும் பறிப்பவன்கிறது 60,000 வருடங்கள் கிருமியாக இருப்பான். விஷ்டாயாம் ஜாயத்தை கிருமியாக இருப்பான். அதாவது பேராசையினால பறிக்க நினைத்தாள்னா ஆயுளே குஞ்சிவிடும். அது மறுபிறப்பில் கொடுமையான பாம்புகளாக பிறப்பார்கள். விப்ரம் கிருதாக சமபினைவ திருஹ்யதஹம் மாமகாஹ க்னந்தம் பகு சபந்தம் வா நமஸ்குருத நித்யஷஹ. எல்லாரும் யாரெல்லாம் தவறு பண்ணாலும் அவர்களிடத்துல பகைமை பாராட்டாமல் தன்னை கொல்ல வந்தால் கூட பரவாயில்ல, அவர்களை வந்து நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுங்க, அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்கள். எல்லாரும் கவனத்தோடு இருக்கணும். நான் அப்படி தான் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், யதாஹம் பிரணமே விப்ரான் அனுகாலம் சமாஹிதா ததா நமத யூயம் ச யோ அந்யதாமே சதண்டபாக். நான் 3 வேளையும் வணங்குகிறேன். இந்த திஜர்களை விப்ரர்களை நான் வணங்குகின்றேன். இது தவறு நினச்சேன்னா அவர்களுக்கெல்லாம் தண்டனை நானே கொடுப்பேன். அந்தனருடைய பொருளை பறிக்கக்கூடாது. பறிச்சுட்டானா நரகத்தை அடைந்துருவான். இப்போ இந்த நிருகன் தெரியாமல் அந்த பசுவை வந்து ஒரு முறை கொடுத்த பசு அதுவே திரும்பி வந்துடுத்து கொட்டிலுக்கு. அதாவது ஒரு முறை கொடுக்குறாரு அந்தனருக்கு, அந்த பசு என்ன பண்ணிடுத்து அது நேராக வந்துடுத்து அவர் ஆற்றுலையும் கிளம்பி ராஜாவோட கொட்டில் வந்து அடைஞ்சிடுத்து. அவருக்கு அது தெரியாது. அடுத்த நாள் அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறாரு. தெரியாமல் பண்ணார். ஆனாலும் அவருக்கு கீழ்நிலைக்கு போயிட்டாரே இல்லையா. மோட்சத்தை கொடுக்கின்ற அந்த பகவான் என்ன பண்ணுறார், எல்லோரையும் சுத்தப்படுத்துகின்ற ஸ்ரீகிருஷ்ணன் துவாரவாக வாசிகளுக்கு இந்த அருவுரையை சொன்னார். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னதை போல துவாரகாவாசிகளுக்கு இந்த தர்மத்தை அவர் போதனை பண்ணாருன்னு முடிக்கிறார். ஏவம் விஸ்ராவிய பகவான் முகுந்தோ துவாரகௌகசஹ பாவனஹ சர்வலோகானாம் விவேஷ நிஜமந்திரம். ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. चतुष्षष्टितमोऽध्यायः श्रीशुकोवाच एकदा भुवनं राजन् जग्मुर्यतु कुमारकाः विकर्तुं साम्बप्रद्युम्न चारुभानुगदादयः क्रीडित्वा सुचिरं तत्र विचिन्वन्तः पिपासिताः जलं निरुद्धके कूपे ददृशु तत्त्वमद्भुतम् गगनासं गिरिनिभं वीक्ष्य विस्मितमानसाः तस्य च उत्तरणे यत्नं चक्रुस्ते कृपयान्विताः
चर्मजैतान्तमे पाशे बद्ध्वा पतितमर्भकाः नाशक्रुवन् समुद्धर्तुं कृष्णाय चक्रुरुत्सुकाः तत्रागत्यारविन्दाक्षो भगवान् विश्वभावनः वीचो जहार वामेन तं करेण सलीलया स उत्तमश्लोककराभिमृष्टो विगाय सत्यकृकलासरूपं सन्तप्त चामीकरचारुवर्णः स्वर्ग्याद्भुतालङ्करणाम्बरसृक् पप्रच्च विद्वानपि तन्निदानं जनेषु विज्ञापयितुं मुकुन्दः कस्तुं महाभागवरेण्यरूपो देवोत्तमं त्वां गणयामि नूनम् दशामि मां वा कथमेन कर्मणा सम्प्रापितोऽस्य दतर्ह सुभद्रा आत्मानमाख्याहि विवित्सतां नो यन्मन्यसेनः क्षममत्र वक्तुं श्रीशुकोवाच इति स्म राजा सम्पृष्टः कृष्णेनानन्तमूर्तिना माधवं प्रणिपत्याग किरीटेनार्कवर्चसा भृगुवाच भृगो नाम नरेन्द्रोऽहम् इक्ष्वाकुतनय प्रभो दानिष्वाख्यायमानेषु इति ते कर्ममस्पृशम् किं तु ते विदितं नाथ सर्वभूतात्मसाक्षिणः कालेनाव्याकृतदृशो वक्ष्येत्तापि तवाज्ञया यावत्यसि कथा भूमि यावत्योदिनितारकाः यावत्यो वर्षधाराश्च तावतीरदतां स्मगाः पयस्विनी तरुणी शीलरूप गुणोपवन्ना कपिला हेमशृङ्गीः नयार्जिता रूप्यकुरा सवत्सा दुकूलमालाभरणा ददावकम् स्वलङ्कृतेभ्यो गुणशीलवद्भ्यः ऋतव्रतेभ्यः तपःश्रुतब्रह्मवतान्यसद्भ्यः प्रादां युवभ्यो द्विजपुङ्गवेभ्यः गोभूहिरण्यायदनाश्वहस्तिनः कन्या सतासी तिलरूप्यशय्याः वासांसि रत्नानि परिच्छदान् रतान् इष्टं च यज्ञैश्चरितं च पूर्तम् कस्याचिद्विजमुख्यस्य भ्रष्टा गौर्मम गोदने सम्पृक्ता विदुषा सा च मया दत्ता द्विजातये तां नियमानं तत्स्वामी दृष्टोवाच ममेतितं ममेति प्रतिग्राह्याः नृगो मे दत्तवानिति विप्रो विवदमानो माम् ऊचतु स्वार्थसार्थकौ भवान् दातापगत्येदि तच्चुत्वा मे भवद्भ्रमः अनुनीता उभौ विप्रो धर्मकृच्छ्रकतेन वै गवां लक्षं प्रकृष्टानां दास्यामेषा प्रदीयताम् भवन्तौ अनुगृह्णीतां किङ्करस्या विजानतः समुद्धरत मां कृच्छ्रां पतन्तं निरयेषु चौ नागं प्रतीचे वैराजन् इत्युक्त्वा स्वाम्यपाक्रमत् नान्यद् गवामपि अयुतम् इच्छामित्यपरो ययौ एतस्मिन्नन्तरे यामे दूतैर्नीतोऽयमक्षयं यमेन पृष्ठतत्रागं देवदेव जगत्पते पूर्वं तुम् अशुभं मुङ्क्षे उताहो नृपते शुभं नान्तं दानस्य धर्मस्य पश्ये लोकस्य भास्वतः पूर्वं देवशुभं भुञ्ज इति प्रागपतेति सः तावत् अद्राक्षमात्मानं कृकलासं पतन् प्रभो ब्रह्मण्यस्य वतान्यस्य तव दास्यस्य केशव स्मृतिर्नाद्याभिर्विध्वस्ता भवत्सद्दर्शनार्थिनः
सत्वं कथं मम विभो क्षिपतः परात्मा योगेश्वरे श्रुतिदृशाम् अलकृद्विभाव्यः साक्षाददोक्षज उरुव्यसनान्तबुद्धेः स्यान्मेऽनुदृश्य इह यस्य भवापवर्गः देवदेव जगन्नाथ गोविन्द पुरुषोत्तम नारायण ऋषिकेश पुण्यश्लोकाच्युताव्यय अनुजानीहि मां कृष्ण यान्तं देवकृतिं प्रभो यत्र क्वापि सतच्चेतो भूयामे त्वत्पदास्पदम् नमस्ते सर्वभावाय ब्रह्मणे आनन्दशक्तये कृष्णाय वासुदेवाय योगानां पतये नमः युक्त्वा तं परिक्रम्य पादौ स्पृष्ट्वा स्वमौलिना अनुज्ञातो विमानाग्र्यम् आरुगत् पश्यतां नृणां कृष्णपरिजनं प्राग भगवान् देवकी सुतः ब्रह्मण्यदेवो धर्मात्मा राजन्याननुशिक्षयन् दुर्जरं बत ब्रह्मस्वं भुक्तम् अग्नेर्मना कपि तेजीयसोऽपि किमुत राज्ञामीश्वरमानिनां नाहं हालाहलं मन्ये विषं यस्य प्रतिक्रिया ब्रह्मस्वं हि विषं प्रोक्तं नास्य प्रतिविधिर्भुवि हिनस्ति विषमत्तारं वन्गिरद्वीपशाम्यति कुलं समूलं दगति ब्रह्मस्वारणे पावकः ब्रह्मस्वं दुरनुज्ञातं भुक्तं हन्ति त्रिपूरुषं प्रसह्यतु बलात् भुक्तं दशपूर्वान् दशापरान् राजानो राजलक्ष्म्यान्ता न आत्मपातं विजक्षते निरयं ये अभिमन्यन्ते ब्रह्मस्वं साधु बालिशाः गृह्णन्ति यावदपांसून् कृन्ताम् अस्त्रो बिन्दवः विप्राणामृतवृत्तीनां वतान्यानां कुटुम्बिनाम् राजानो राजकुल्याश्च तावदोऽब्धनिरङ्कुशाः कुम्भीपाकेषु पश्यन्ते ब्रह्मदायापहारिणः स्वदत्तां परदत्तां वा ब्रह्मवृत्तिं मरेचयः षष्टिवर्षसहस्राणि विष्टायां जायते कृमिः न मे ब्रह्मधनं भूयात् यद् गृध्वाल्पायुषो नराः पराजिताच्युता राज्यात् भवन्ति उद्वेजिनो हयः विप्रं कृदागसमपि नैव दुःख्यतमामकाः नन्दं बघूषपन्तं वा नमस्कुरुद नित्यशः यताहं प्रणमे विप्र अनुकालं समाहितः तथा नमत यूयं च यो अन्यथा मे सदण्डभाग् ब्राह्मणार्थो हि अपहृतो हर्तारं पादयत्यतः अजानन्तमपि ह्येनं दृगं ब्राह्मणगौरिवा एवं विश्राम्य भगवान् मुकुन्दो द्वारकौकसः पावन सर्वलोकानां विवेश निजमन्दिरं श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द गुरुमहाराज की जय।